உலகத்துக்கு அனுப்பும்போது அல்லாஹ் தஆலா முதல் என்ன சொல்கிறான்? உலகத்தில் உங்களுக்கு மானத்தை மறைக்கக்கூடிய இன்னும் அலங்காரமாகவும் இருக்கக்கூடிய ஆடைகளை உங்களுக்கு நாம் வழங்கி இருக்கின்றோம். உங்கள் ட்ரெஸ் எப்படி இருக்கணும்? நீட்டாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். முஸ்லீம்களுடைய குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய ஆடை எப்படி இருக்கணும்? பாயா அழுக்கா வருவார், அப்படியே வேர்த்து ஊத்தும், இப்படி இருக்கக்கூடாது. சுத்தமாக இருப்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அதே போல் ஆண்களுக்குள்ள ஆடையை பெண்கள் போடுறது, பெண்களுக்குரிய ஆடையை எந்த அளவுக்குன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பையன்தான், என்னவே பிறக்க மாட்டேங்குது, என்ன செய்வாங்க, அந்த பையனுக்கு எந்த ட்ரெஸ் போட்டு பார்க்கறது? தயவு செஞ்சு இந்த வேலையை செய்யாதீங்க. அஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. அந்த ஷைத்தான் இருக்கிறானே, அவன் என்ன செய்ய விட மாட்டான், உங்களை செலவு செய்ய விட மாட்டான். அதுக்கு என்ன செய்வான் தெரியுங்களா? யஇதுகுமுல் ஃபக்ர. ஃபக்ர்னா என்ன அர்த்தம்? சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஃபக்ர்னா ஏழ்மை, ஃபக்கீர்னு சொல்றோம்ல, ஏழைய. ஃபக்கரை பயன்படுத்துவான் அப்படின்னு அர்த்தம். உனக்கே இல்லை, உனக்கு வேணுமா இல்லையா அப்படின்னு பயன்படுத்துவா. அதனால நீங்க என்ன செய்யாம இருந்துடாதீங்க, சொல்லுங்க, செலவு செய்யாம இருந்துடாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் قال الله تبارك وتعالى في القرآن الكريم: يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய 7வது தராவீஹில் ஓதப்படவிருக்கின்ற சூரத்துல் அஅராஃப், மிகச்சரியாக அந்த சூரா 1.25 ஜுஸுவாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த சூரா இன்று தராவீஹில் முழுமையாக ஓதப்படும் இன்ஷா அல்லாஹ். அந்த சூரத்துல் அஅராஃபில் அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சொர்க்கத்தில் தங்க வைத்த செய்தி, இன்னும் அந்த சொர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு வருகை தந்த செய்திகளை எல்லாம் குறிப்பிட்ட பிறகு அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இன்னும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கும் இந்த உலகத்தில் என்னென்னவெல்லாம் கிடைக்கும், இந்த உலகத்தில் வாழ்வதற்கான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இங்கு இருக்கிறது என்பதை சொல்கிறான். அப்படி சொல்லும் பொழுது முதல் செய்தி என்ன தெரியுங்களா? யா பனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸா. ஆதமுடைய மக்களே, மனிதர்களே, யுவாரி சௌஆத்திக்கும், உங்களுடைய வெட்கத்தலங்களை மறைத்து கொள்கின்ற ஆடைகளை, இன்னும் அலங்காரத்தையும் தரக்கூடிய ஆடைகளை உங்களுக்கு நாம் அருளியுள்ளோம். உலகத்துக்கு அனுப்பும்போது அல்லாஹ் தஆலா முதல் என்ன சொல்கிறான்? உலகத்தில் உங்களுக்கு மானத்தை மறைக்கக்கூடிய இன்னும் அலங்காரமாகவும் இருக்கக்கூடிய ஆடைகளை உங்களுக்கு நாம் வழங்கி இருக்கின்றோம். இன்னும் வலிபாசு தக்வா ذَلِكَ خَيْرٌ, இரையச்சம் என்ற ஆடை மிகவும் சிறந்ததாகும். இது அல்லாஹ்வின் சான்றுகளில், ஆடையை அல்லாஹ் வழங்கி இருப்பது அல்லாஹ்வின் சான்றுகளில் ஒன்றாகும். இதன் மூலம் அவர்கள் படிப்பினை பெறலாம் என்பதாக அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தை முடிக்கின்றான். இன்னும் அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா இன்னும் நம்மவர்களை பார்த்து பேசுகின்றான். யா பனி ஆதம்,
ஓ ஆதமுடைய மக்களே, உங்களுக்கு நான் ஆடைகளை வழங்கியிருக்கின்றேன், அது உங்களுடைய மானத்தை மறைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன் அல்லவா. ஆனால் ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? லா யஃப்தினன்னகும் ஷைத்தானு கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னதி யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா சௌஆத்திஹிமா. ஓ ஆதமுடைய மக்களே, உங்கள் பெற்றோர்கள் இருவரையும் ஷைத்தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியதை போன்று அவன் உங்களையும் குழப்பத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். அவ்விருவரின் வெட்கத்தலங்களை அவர்களுக்கு காட்டுவதற்காக அவர்களை விட்டு அவர்களுடைய ஆடைகளை அவன் அகற்றினான். இதுபோன்று உங்களையும் அவன் செய்துவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹு தஆலா நம்மவர்களை பார்த்து குறிப்பிடுகின்றான். கணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திற்கு வந்த மக்களை பார்த்து முதலாவதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஆடைகளை வழங்கியிருக்கின்றேன், அது உங்களுடைய மானங்களை மறைக்க வேண்டும். சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய பெற்றோர்களாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தடுத்த ஒரே ஒரு மரத்திலிருந்து அவர்கள் சாப்பிட்ட காரணத்தினால் ஆடைகள் தான் முதலில் விளங்கியது, ஆடைகள் முதலில் விலகி சென்றது. அதனால் அவர்களை சொர்க்கத்திலிருந்தே வெளியாக்கி விட்டான். இங்கு நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன தெரியுங்களா? அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் குலா மின்ஹா ரகதன் ஐது ஷிட்டுமா, எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று தாராளமான அனுமதி. என்ன வேணாலும் சாப்பிடுங்க, தாராளமாக சாப்பிடுங்க. 2 பேரை பார்த்துன்னு சொன்னான். நிறைய படிப்பினைகள் சுருக்கமாக நான் ஆடை குறித்த செய்திகளை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு மரத்தை பார்த்து தான் சொன்னான், அங்கே நெருங்கிறாதீங்கன்னா. இது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன தெரியுங்களா? அல்லாஹ் தஆலா ஹலாலான வழியில் சம்பாதிப்பதை சாப்பிடுவதைத்தான் ஏராளமான வழிகளாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஹலால் தான் அதிகம், ஹராம் வேணான்னு தடுத்தது எதுதான்? ஒரே ஒரு மரம் தான். அதே மாதிரி ஹராமான வழிகள் ரொம்ப குறைவு உலகத்தில். நாம் என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா, அது கூடாது இது கூடாது இல்லை, கூடும் என்பது தான் அதிகம். பல வழிகளில் ஹலாலாக சம்பாதிக்கலாம். ஹராமான முறையில் சம்பாதிக்கிறதுக்கு சில வேலைகள் தான் இருக்கிறது, அதன் பக்கம் விரும்பி விடாதீர்கள், அவ்வளவுதான். கணியத்திற்குரியவர்களே, எப்போ அல்லாஹ் தடுத்த அந்த ஹராம் உள்ள போயிடுச்சோ எது விலகிருச்சு? ஆடை விலகிவிட்டது. கணியத்திற்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய ஆடை என்றால் என்ன? அதற்கு விளக்கம் தருகிறார்கள். அது ஒரு ஒளியினால் அப்படியே மூடப்பட்டிருந்தது. அவர்களுடைய மர்மஸ்தானம் அவர்களுக்கே தெரியாமல் இருந்தது. எப்பொழுது அவர்கள் ஹராம் உள்ள போச்சோ ஒளி போயிடுச்சு. அவர்களுக்கு அவர்களுடைய அங்க அவயங்கள் தெரிய ஆரம்பித்தது. அவர்கள் ஓடி சென்று சொர்க்கத்தினுடைய மரங்களில் உள்ள இலைகளை எடுத்து கட்டி கொண்டார்கள். அது போன்று உங்களையும் ஷைத்தான் குழப்பத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம் என்று அடுத்த ஆயத்தில் எச்சரிக்கிறான். அப்படி என்றால் என்ன தெரியுங்களா? உள்ள ஹராம் போச்சுன்னா வெளியில ஹராமான செயல் தான் வெளிப்படும். மறைவிடம் தெரிய ஆரம்பிச்சிடும். மறைவிடத்தை விலக்கி பாவம் செய்ய ஆரம்பிப்பான். இந்த ஹராமை விட்டு நீங்கள் தவிர்ந்திருங்கள். ஹராம் உள்ள போச்சுன்னா வெளியில வரக்கூடிய செயலும் இப்படிதான் இருக்கும், ஹராம் ஆயிரும். உதாரணத்திற்கு நம்ம மாவு அரைக்கிறதுக்கு என்ன செய்யறோம்? மாவு மில்லுக்கு போறோம். கோதுமையை போட்டா என்ன மாவு வரும்? மிளகாவை போட்டா மிளகாத்தூள் தான் வரும். உள்ள ஹலால் போச்சுன்னா செயல் ஹலாலானதாக வெளிப்படும். உள்ள ஹராம் போச்சுன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், செயலும் எப்படி இருக்கும்? ஹராமாக இருக்கும். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய ஆடையை கழட்டியதை போன்று உங்களுடைய ஆடைகளை ஷைத்தான் கழட்டி விட வேண்டாம். ஆடை கழட்டிய காரணத்தினால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹராமை செய்ய வைத்து, அதனால் ஆடைகள் அந்த மறைவிடம் கழன்று விட்ட காரணத்தினால், அந்த மறைவிடம் அகன்று விட்ட காரணத்தினால் சொர்க்கத்திலிருந்து எங்க வர வேண்டி வந்துருச்சு? உலகத்துக்கு வர வேண்டிய. சொர்க்கத்தில் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க வர வேண்டி வந்துருச்சு? சொர்க்கத்தை விட்டு
வெளியில் வர வேண்டி வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி எங்கே தான் இருக்கோம்? சொர்க்கத்துக்கு வெளியில் தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம ஆடை விலகுச்சுன்னா நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? சொர்க்கத்தில் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கேருந்து எங்கே வெளியில் வர வேண்டி வந்துருச்சு. நாம் ஆல்ரெடி எங்கே இருக்கிறோம்? வெளியில் தான் இருக்கிறோம். அப்போ நாம் எங்கே போக வேண்டியவங்க? சொர்க்கத்துக்கு போக வேண்டியவங்க. எனவே எது மறைக்கப்பட வேண்டும்? மறைவிடங்கள் மறைக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கு பாடமாக புகட்டுகிறான். அது மட்டுமல்ல, வந்த உடனேயே அல்லாஹ் சொன்னது என்னதுதான்? ஆடை கொடுத்துருக்கேன். ஏன் தெரியுங்களா? ஆடை தான் மனிதனை மனிதனாகவே வைக்கிறது. ஆடை தான் மனிதனை மனிதனாக வைக்கிறது. மனிதனுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் மத்தியில் உள்ள முதல் வேறுபாடு எது? ஆடை தான். மனுஷன் என்ன செய்வான்? மனுஷனா இருந்தா ட்ரெஸ் போட்டிருப்பான். மனிதன் அல்லாதவர் ஜீவராசிகள் தான் ஆடை இல்லாமல் அடைந்து திரியும். எனவே ஆடை இருப்பது தான் ஒரு மனிதனுடைய அந்தஸ்து. எனவேதான் அதை முதலில் சொல்லி அனுப்புகிறான். ஆதமுடைய மக்களே, மனிதர்களே, நீங்கள் மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் ஆடையோடு இருங்கள் என்பதாக சொல்லுகிறான். ஆடை அகன்று விட்டால் அவன் மிருகமாக மாறிவிடுகிறான். மறைவிடங்கள் தெரியுமானால் அவனுக்கும் மிருகத்திற்கும் எந்த சம்பந்தம், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஆகிவிடுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவேதான் இஸ்லாத்தில் கூட கடமையான முதல் கடமை எதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஒருத்தர் முஸ்லீம் ஆயிட்டாரு அல்ல முஸ்லீமா இருக்கிறாரு, முதல் கடமை என்ன? இல்ல, தைரியமா சொல்லுங்க. களிமா சொல்லியாச்சு, தொழுகன்னு சொல்லுவோம். தொழுகைதான் முதல் கடமைன்னு சொல்லுவோம். இல்லை, அந்த தொழுகையை விட ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா கடமை? மறைவிடத்தை மறைப்பது. தொழுகையுடைய வெளிஃபர்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா? தொழுகையுடைய வெளிஃபர்ல எத்தனை? 7ன்னு சொல்லுவாங்க. அதுல முதல்ல ஒளி செய்யணும். அதாவது உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம். அடுத்து என்னது? மானத்தை மறைத்தல். உடல், உடை, இடம் சுத்தம். அடுத்து என்னதுங்க? மானத்தை மறைத்த பிறகுதான் எங்க வந்து நிக்கணும்? தொழுகையில வந்து நிக்கணும். தொழுகை முதல் கடமை என்றால் அதை விட முதல் கடமை மானத்தை மறைப்பது. எனவேதான் அல்லாஹு தஆலா முதலில் சொன்னான், ஆதமுடைய மக்களே, உங்களுக்கு நான் ஆடையை வழங்கி இருக்கின்றேன். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆடையை அல்லாஹு தஆலா மனிதனுக்கென்ற ஒரு தன்மையாக ஆக்கி, மனிதனுடைய இயல்பாக ஆக்கி, மனிதனுக்கே உரிய தன்மையாக ஆக்கி இருக்கின்றான். எனவேதான் நாம் பார்க்கின்றோம், மனிதர்களாகிய நாம் தான் பல வண்ணங்களில், பல வடிவங்களில், பல வகையான காட்டன், டெரிகாட்டன், பாலிஸ்டர், பல வகையான ஆடைகளை அணிகின்றோம். இது மனித பண்பு மட்டும்தான். ஆடைகளை அணியும் போதுதான் ஒரு மனிதன் முழு மனிதனாக மாறுகிறான். தமிழ்ல கூட சொல்லுவாங்க, ஆள் பாதி ஆடை பாதி. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இங்கு 3 வகையான ஆடைகள் இருப்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். எத்தனை வகை ஆடை? 3 வகை ஆடை. முதலாவது லிபாஸை யுவாரி சௌஆதிக்கும், உங்களுடைய மானத்தை, உங்களுடைய மறைவிடத்தை மறைக்கின்ற ஆடை. இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றான். இந்த இடத்துல இந்த மறைவிடம் என்பதை குறிப்பதற்கு அல்லாஹ் தஆலா பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுங்களா? சௌஆத். இந்த வார்த்தை உலமாக்களுக்கு தெரியும், சூ என்பதுலேருந்து வந்துச்சு. எதுலேருந்து வந்துச்சு? சூன்னு சொன்ன என்ன தெரியுங்களா? தெரிய வாய்ப்பு இருக்கு. சூன்னு அர்த்தம் தீங்குன்னு அர்த்தம். சூனா தீங்கு, ஷர்ரு அப்படின்னா தீங்குன்னு சொல்றோம்ல, அதே மாதிரிதான் ஷர்ருன்னு சொன்னா எப்படி தீங்கோ அது மாதிரி சூன்னு அர்த்தம் தீங்கு. சூ அல் அதாப் அப்படிலாம் வரும். சூனா தீங்கு, அதுல இருந்தா வந்துச்சு சௌஆத். அதாவது ஒரு மனிதனுடைய மானம் பறிபோகிறது, ஒரு மனிதன் வெட்கத்தை இழக்கின்றான், ஒரு மனிதன் மறைவிடத்தில் இருந்து ஆடையை விலக்கி பாவம் செய்ய ஆரம்பிக்கின்றான் என்றால் அவனுக்கு தீங்கு நிகழப் போகிறது. எனவேதான் தீங்கு என்பதிலிருந்து வந்த அந்த வேர் சொல்லிலிருந்து சௌஆத் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இது ஒரு செய்தி.
இரண்டாவதாக நாம் கவனிக்க வேண்டியது, அல்லாஹு தஆலா மறைவிடத்தை மறைக்கின்ற ஆடை என்பதை முதலில் சொல்கிறான். இரண்டாவதாகத்தான் வரீஷா, இன்னும் அலங்காரமான ஆடைகளையும் உங்களுக்கு நான் வழங்கியிருக்கின்றேன் என்பதாக மனிதனுக்கு அழகை, அந்தஸ்தை, சில போஸ்ட் இருக்கு, அந்த போஸ்ட்ல உள்ளவங்க என்னதான் செய்யணும்? அந்த ட்ரெஸ் தான் போகணும். கோர்ட் வக்கீல் என்ன செய்வார்? வக்கீலுக்குன்னு உள்ள ஒரு ட்ரெஸ் இருக்கு, அதை போட்டாலே ஒரு அந்தஸ்து. டாக்டருக்குன்னு ஒரு அந்தஸ்து. அது எப்போதான் விளங்கும்? டாக்டர் சாதாரண ட்ரெஸ்ஸில் வந்தார்னு வைங்க, விளங்குமா? ஒரு போலீஸ்காரர் இருக்கார், காவல்துறை, அவருக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு. அந்த அந்தஸ்து எப்பதான் விளங்கும்? அந்த ஆடையை போட்டாது. இல்லைன்னா மஃப்டியில் வந்திருக்கிறப்ப போலீஸ்ன்னு தெரியாம போச்சு சொல்லுவாங்களா இல்லையா? இப்ப அல்லாஹு தஆலா அந்த ஆடையின் மூலமாக என்னவும் வழங்குறான், ஒரு அந்தஸ்தையும் வழங்குகிறான். ஆடையின் மூலமாக அலங்காரத்தையும் வழங்குகிறான், கண்ணியமான ஒரு தோற்றத்தை வழங்குகிறான். இத்துடன் பிளஸ் வெப்பம் குளிரை விட்டு அந்த ஆடை நம்மை பாதுகாக்கவும் செய்கிறது. சூரத்துல் நஹல்ல 81வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஜஅல லக்கும் ஸராபீல தகீகுமுல் ஹர்ர, வெப்பத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஆடையையும், வஸராபீல தகீகும் பஸக்கும், போரில் காயங்கள் ஏற்படாமல் தடுக்கின்ற கவச ஆடைகளையும் உங்களுக்கு நான் வழங்கியிருக்கின்றேன். அப்ப அலங்காரமாக அந்தஸ்தை வழங்கக்கூடியதாக இருப்பதை போன்று தட்பவெட்ப சூழ்நிலைகளை விட்டும் நம்மை ஆடை பாதுகாக்கிறது. இது இரண்டாவது வகை ஆடை. ஆனா இந்த இரண்டாவது வகை ஆடையை விட ஃபர்ஸ்ட் எதை சொல்றான்? அலங்காரமான ஆடையை விட எதை ஃபர்ஸ்ட் சொல்றான்? மானத்தை மறைப்பது. ஏன் இதை ஃபர்ஸ்ட் சொல்றான் தெரியுங்களா? அதாவது இதுதான் ஆடை அணிவதின் நோக்கம். தலையாய நோக்கம் என்னது? மானத்தை மறைப்பது. ரெண்டாவது எது? அந்தஸ்து, அழகு, அலங்காரம், இதெல்லாம் எது? ரெண்டாம் பட்சமான நோக்கம்தான். ஆனால் இன்று மனித சமுதாயம் எதை ஃபர்ஸ்ட் வச்சுட்டாங்க? செகண்டா இருக்கிறத ஃபர்ஸ்ட் வச்சு. அலங்காரமா இருக்கணும், பார்க்க அழகா இருக்கணும். அதனால லேடிஸுக்கு ட்ரெஸ் பார்த்தா எதை காணும்? கையவே காணும். ட்ரெஸ் வாங்கலான்னு போனா கையை காணும். என்னன்னா தனியாக கொடுக்குறான் கையை. வேணும்னா தச்சுக்கிறங்க, வேணும்னா தூக்கி குப்பையில் போட்டுருங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, எது முதல் நோக்கமோ அதை மனிதன் சன்னமாக மறந்து 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 எதை நோக்கி போய்கிட்டு இருக்கான்? அலங்காரத்தை நோக்கி மனிதன் செல்கிறான். அது இரண்டாம் நோக்கம் தானே தவிர முதல் நோக்கத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடக் கூடாது என்பதை மிக முக்கியமாக அல்லாஹு தஆலா இங்கு தெரியப்படுத்துகிறான். கணியத்திற்குரியவர்களே, இந்த மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையை மனிதன் கைவிடும் பொழுது இவன் சன்னமாக மனிதன் என்ற அந்தஸ்தை விட்டே சென்று மிருகமாக மாறிவிடுகிறான். ஏன்? மிருகம் தான் ஆடை இருக்காது. பாருங்க, மிருகத்துக்கு அல்லாஹ் தஆலா இயற்கையா சில ஆடை மாதிரி உள்ளதை தந்திருக்கான். என்னது? ரெக்கை. கோழிக்கு ரெக்கை, புறாக்கு ரெக்கை, மயிலுக்கு ரெக்கை இருக்குல்ல. இந்த ஆடையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மானத்தை மறைக்கிறது இல்லை. என்னது? அலங்காரமா இருக்கும், அவ்வளவுதான். மாடு வால் தந்து கொஞ்சம் மறைக்கிறான், ஆனா முழுமையா மறைக்குதா அப்படின்னா மறைக்காது, அலங்காரமா இருக்கும். வாழை வெட்டிடுங்க, அசிங்கமா இருக்கும். ரெக்கையை பிச்சிருங்க, கோழிக்கு எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்கும். இப்போ அலங்காரம், அந்த அந்த மிருகங்களுக்கு அலங்காரம். நாம எப்ப அலங்காரம் இருந்தா போதும், மானத்தை மறைக்கணும் அவசியம் இல்லைன்னு நினைச்சா மனிதன் மனிதத்தன்மையை விட்டு கீழே இறங்கி விடுகின்றான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். எனவே தான் கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த முதலாவதாக மானத்தை மறைக்க வேண்டும் என்பதை சொல்கிறான். அப்ப முதல் ஆடை மானத்தை மறைப்பது, இரண்டாவது ஆடை தான் எது? அலங்காரம். அந்த அலங்காரத்துக்கு ரெண்டாவது தான். எனவே இந்த ரம்ஜான்ல நீங்க துணி எடுக்க போனா எப்படி வாங்கணும் சொல்லுங்க? கையோட வாங்கணும். கரெக்ட். அதாவது நம்ம பிள்ளை, குறிப்பா பெண் பிள்ளைங்க, அவர்களுடைய மானங்களை மறைக்கிறதான்னு மட்டும் பார்க்கணும். ஆனா நம்ம என்ன திரும்ப பார்க்குறோம்? எல்லாருமே என்ன பார்க்குறீங்க சொல்லுங்க? நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, வச்சு பார்க்கறது, போட்டு பார்க்கறது, போட்டு என்ன பார்க்குறாரு? எனக்கு நல்லா இருக்கா, அலங்காரமா இருக்கா. இதை முதல் நோக்கமாக வைக்காதீர்கள் தயவு செய்து. எதை முதல் நோக்கமாக வையுங்கள்? என்னுடைய மானத்தை மறைக்கிறதா என்பதை முதல் நோக்கமாக வைத்து பிளஸ் என்னவாகவும் இருக்கா, அழகாகவும் இருக்கா என்பதை இரண்டாவதாக பார்க்க வேண்டும். மூன்றாவது வகை ஆடை என்ன? அதுதான் சொல்றான், வலிபாசு தக்வா, இரையச்சம் என்னும் ஆடை அப்படின்றான்.
இப்போ இரையச்சம் ஃபர்ஸ்ட் 2 ஆடை விளங்கிருச்சு. இரையச்சம் என்னும் ஆடைனா அது என்ன? அதற்கு என்ன விளக்கம் தராங்க அப்படின்னா, மானத்தை மறைக்கக்கூடிய ஆடை இருக்க இல்லையா, இது விலகாமல் இருந்தால் அந்த ஆடை இரையச்சம் உள்ள ஆடை தான். ஒருத்தர் மானத்தை மறைக்கக்கூடிய ஆடைய மறைக்க வேண்டிய நேரத்தில் மறைக்காம என்ன செய்யறாரு, அல்லாஹ் பாதுகாக்கணும், திறக்கிறாருன்னா இவர்கிட்ட இரையச்சம் உள்ள ஆடை இல்லை, போயிடுச்சு. இரையச்சம் என்ற ஆடை தனி ஆடை இல்லை, மானத்தை மறைக்கக்கூடிய ஆடை விலகாமல் இருந்தால் அந்த ஆடை தான் இரையச்சம் உள்ள ஆடை. இரண்டாவது ஒரு விளக்கம் தராங்க. அந்நிய பெண் அந்நிய ஆண் இவர்கள் ஒருவர் மற்றவர்களுக்கு முன்பாக கழட்டப்படாமல் இருந்தால் அந்த ஆடைக்கு பேர் தான் என்னது, இரையச்சம் உள்ள ஆடை. மூன்றாவது சொல்றாங்க, லிபாசு தக்வானா, இந்த உலகத்துல யார் இப்படி பேணிக்கையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கென்று இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஒரு கண்ணியமான ஆடையை கொடுப்பான். யார் இந்த ஆடையை விளக்கலையோ அவர்களுக்கு மறுமையில அல்லாஹ் ஒரு ஆடையை தருவான். அதுதான் லிபாசு தக்வா. இதே போன்று நான்காவது ஒரு விளக்கம் சொல்கிறார்கள், ஆடை அணிந்த ஒரு நபர் அதன் மூலமாக பெருமை அடிக்காமல் இருந்தால் அவருடைய ஆடை லிபாசு தக்வா, தக்வாவுடைய ஆடை. ட்ரெஸ் போட்டாரு, மானத்தை மறைக்குது, ஆனால் பெருமை. என்ன பெருமை? என்ன மாதிரி ட்ரெஸ் யாருக்கு இருக்குதுக்கா? நிறைய பேர் இந்த பெருநாள் அன்னைக்கு அப்படியே வந்து உட்காந்துட்டு அப்படியே பார்ப்பாங்க பக்கத்தில். அநேகமா நான் இந்த பெருநாளைக்கு வாங்கின மாதிரி யாரும் வாங்கலை அப்படின்னு. சில பேருக்கு இப்படி குறை, என்னடா இது, என்னை விட என் கடையில் வேலை செய்கிறவன் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கானே, இப்படி சில பேருக்கு. அதனால தான் சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவானு தெரியுங்களா, அந்தஸ்தில் உயர்ந்த ஒரு மனிதர் இருப்பார், அவரை இவர் சந்திக்கணும்னு நினைப்பார், சந்திப்பார், அல்லாஹ் தஆலா வாய்ப்பு கொடுப்பான். இப்போ இவர் வந்து அவருடைய ஆடையை பார்க்கும்போது இவருக்கு எப்படி தெரியுமா தோணுமா, என்ன அந்தஸ்தில் பெருசாக இருக்கிறாரு, ஆனால் ட்ரெஸ்ஸு ஒன்றும் நம்மளை விட விசேஷமாக இல்லையே அப்படின்னு நான் நினைப்பானா. ஏன் அப்படி இவரை விட ட்ரெஸ் அவருக்கு நல்லா இருக்கேன்னு இவருக்கு ஃபீல் வந்துச்சுன்னு வைங்களேன், சொர்க்கத்தில் கூட நிம்மதி இருக்காது. நிம்மதி உலகத்தில் இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை என்பதெல்லாம் நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இல்லை, அவரை விட சிறந்ததா இல்லையேன்னு தான், அல்லது நம்மளை விட அவன் பெருசாயிட்டானே, நம்மளை விட நல்லதா போட்டிருக்கானே என்பதுதான் நிம்மதியை இழக்க செய்கிறது. அப்போ சொர்க்கத்தில் போய் நிம்மதியாக இருப்போமா இல்லையா? அப்போ நிம்மதியாக இருக்கணும்னா எப்படி இருந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும்? நம்மளை விட அவன் அப்படின்னா நிம்மதி போயிடும். நம்மளோட அந்தஸ்தில் உயர்ந்தவராக இருந்தாலும் இவருக்கு என்னதான் தோணுமா, அநேகமா அல்லாஹ் நம்மளை கவனிச்ச மாதிரி யாரையும் கவனிச்சிருக்க மாட்டான்பா அப்படின்னு தோன்ற அளவுக்கு அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் கவனிச்சிருவான். யாரை பற்றியும் கவலை வராது. அவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா பெருசாக தெரியாது, தனக்கு அல்லாஹ் வழங்கியதுதான் பெரிதாக தெரியும். எனவேதான் லிபாசு தக்வா, இரையச்சம் என்ற ஆடை என்றால் என்ன தெரியுமா, அதை அணிந்து பெருமை அடிக்க மாட்டார். நான் கோட்டு போட்ட மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு இதை சொல்லணுங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு ஷூவை வாங்கி கொடுத்துருங்க, எப்படி நடப்பாரு, அப்படி நடக்குது. இது வந்து குர்ஆன்ல வருதா இல்லையா, பெருமையாக நடக்காதே. யார் சொல்றா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்றாங்க, வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. ஒரு ஷூவை மாட்டின உடனே, ஒரு கோட்டை போட்ட உடனே நடை மாறுகிறதே, பெருமையாக நடக்காதே, ஆடை அணிந்து பெருமை அடிக்காதே. எனவே தான் சொல்றாங்க, எந்த ஆடையை ரொம்ப கிராண்டா வாங்கி போட்டா பெருமை வருமோ அதை தவிர்ப்பது நல்லது. வாங்கி போடலாம், ஆனா போட்டா என்ன வந்துடும், நமக்கு பெருமை வந்துரும்னா அதை தவிர்ப்பது நல்லது. அதற்காண்டி போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நல்ல கிராண்டா ஆடை போடலாம், நல்ல வசதி வாய்ப்பு கொடுத்துருக்கான், நல்ல ட்ரெஸ் வாங்கி போடுங்க, நல்ல கிராண்டா வாங்கி போடுங்க. ஆனால் அதே நேரத்தில் இஸ்ராஃபும் ஆயிடக்கூடாது. ஆடையில 2 இருக்கக்கூடாதுன்னு ஹதீஸ்ல வருது. ஒன்று வீண் விரயம் இருக்கக்கூடாது, இரண்டாவது பெருமையும் இருக்கக்கூடாது. இந்த 2ம் இல்லை என்றால் தாராளமாக என்ன செய்யலாம். ஏன் இந்த வீண் விரயத்தில் கொஞ்சம் விலகணும். காசு இருக்கு, அல்லாஹ் கொடுத்துருக்கான், குவாலிட்டியாக ட்ரெஸ் வாங்கி போடலாமா இல்லையா? போடலாம். ஆனால் அந்த குவாலிட்டியான ட்ரெஸ்ஸு சில கடையில் போய் வாங்கினா இன்னும் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இவருக்கு என்ன தெரியுங்களா, நான் எங்கே வாங்கினேன் தெரியுமா, ஸ்பென்சர் பிளாஸாவில் வாங்கினேன். அதில் ஒரு பெருமை. அங்கே போயிட்டு 1000 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய ட்ரெஸ்ஸை என்னென்னு வாங்கியிருப்பாரு, 3000 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பாரு, அவன் கடை வாடகை எல்லாம் சேர்த்து கொடுத்துட்டு. இதில் பெருமை. நான் எங்கே, இது நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டலில் பெருமைங்க. நான் எங்கே தெரியுமா அட்மிட் ஆனேன், எங்க அப்போலால, என்னமோ சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி. இதிலெல்லாம் பெருமை இல்லை. இந்த பெருமைக்காக வேண்டி பணத்தை செலவு செய்தால் அது வீண் விரயம்.
மாறாக இருக்கிற பணத்துல நல்ல ட்ரெஸ் வாங்கி போடலாம், தவறே கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக ஷைத்தானுடைய நோக்கம் என்னவென்றால் நம்முடைய ஆடையை விலக வைப்பான். ஷைத்தான் எப்படி ஆடையை விலக வச்சு சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கினானோ அதே போன்று உலகத்தில் வாழக்கூடிய மக்களே, அல்லாஹ் முதல்ல சொன்னதே இதுதான், நீங்கள் ஆடையை, மானத்தை மறைக்கின்ற ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். ஷைத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை ஆடையை விலக வைத்து விடுவான். அதுல மோசம் போயிடாதீங்க. அப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் சொர்க்கத்திற்குள் செல்வது சந்தேகமாயிடும், அதற்குரிய தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். அதே போன்று நாம் இங்க பார்க்கலாம், இந்த ஆடை விலகினதுனால சொர்க்கம் என்ற வசதியான இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா எங்க ஆகினான்? உலகம் எப்படிப்பட்டது? அங்க இருக்கிற வரைக்கும் விவசாயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்யல, தன்னால சாப்பாடு கிடைச்சிச்சு. உலகத்துல வந்தோடனே முதல்ல அல்லாஹ் எதை தான் கற்றுக் கொடுத்தான்? எதை கற்றுக் கொடுத்தான்? விவசாயத்தை தான் முதல்ல கற்றுக் கொடுத்தான். விவசாயம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. விவசாயம் இல்லாம மனுஷன் இருக்க முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விவசாயம் செஞ்ச பிறகுதான் உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு. அப்ப இந்த ஆடை விலகினால் வசதியான இடத்திலிருந்து வசதியற்ற இடத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். இதேதான் நமக்கு படிப்பினை. ஆடை விலகினால் இருக்கின்ற வசதி சென்று விடும். பல பேர் பார்க்கணும், பல பெரிய ஓனர்கள் ஒரு சில தவறு செஞ்சதுனால அப்படியே வியாபாரம் டவுன் ஆயிடுச்சு. என்னன்னா மிரட்டி லட்சக்கணக்கில் வாங்கிட்டான், யாருக்கும் தெரியாது. வியாபாரம் லாஸ் ஆயிடுச்சு. இது நானாக சொல்லவில்லை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இடத்துல. என்ன தெரியுங்களா? செலவு செய்வதை பற்றி 3வது ஜுஸ்ல வருது. நல்ல செலவு செய்யுங்க, அல்லாஹ்வுக்காண்டி செலவு செய்யுங்க, செலவு செஞ்சா என்ன நன்மை எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு கடைசியில சொல்றான், அஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. அந்த ஷைத்தான் இருக்கிறானே, அவன் என்ன செய்ய விட மாட்டான், உங்களை செலவு செய்ய விட மாட்டான். அதுக்கு என்ன செய்வான் தெரியுங்களா? யஇதுகுமுல் ஃபக்ர. ஃபக்ர்னா என்ன அர்த்தம்? சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஃபக்ர்னா ஏழ்மை. ஃபக்கீர்னு சொல்றோம்ல, ஏழைய. ஃபக்ரை பயன்படுத்துவான் அப்படின்னு அர்த்தம். உனக்கே இல்லை, உனக்கு வேணுமா இல்லையா அப்படின்னு பயன்படுத்துவான். அதனால நீங்க என்ன செய்யாம இருந்துடாதீங்க, சொல்லுங்க, செலவு செய்யாம இருந்துடாதீங்க. ஷைத்தான் எதை தூண்டுவான்? அந்த கஞ்சத்தனத்தை தூண்டுவான். உனக்கு இல்லாம போயிரும் பயன்படுத்துவான்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்றான்? இன்னும் மானக்கேடான விஷயங்களை ஏவுவான். இன்னும் மானக்கேடான விஷயத்தை ஏவுவான். அப்ப உங்களை செலவு செய்ய விடாம ஆக்கிறதுக்கு அவன் கையில எடுக்கிறது என்னது? 2. 1 ஏழ்மையை பயன்படுத்துவான், கஞ்சத்தனத்தை உண்டாக்குவான், நீங்க செலவு செய்ய மாட்டீங்க. 2வது மானக்கேடான விஷயத்துல மாட்டி விட்டுருவான். மானக்கேடான விஷயத்துல மாட்டி விட்டுட்டா காசு இருக்காது, உங்களால செலவு பண்ண முடியாது. காசு எங்கேயோ போய்கிட்டு இருக்கும், மானக்கேடான விஷயத்துல போய்கிட்டு இருக்கும், உங்களால் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்ய முடியாது. எனவே இந்த 2 கையில் எடுப்பான். நீங்க இந்த இதில் சிக்கி கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே நம் ஆடைகளை குறித்த சில ஒழுக்க நெறிகளை நாம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். அதுல முதலாவது, ஆடை மானத்தை மறைக்கக்கூடியதா இருக்கணும், மறந்துடக்கூடாது. இப்ப பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுப்பீங்களா இல்லையா, இதை கவனத்தில் வைக்கணும். 2வது, தூய்மையாக இருக்கணும். ட்ரெஸ் என்ன செய்யணும்? எப்பவுமே என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ட்ரெஸ் எப்படி இருக்கணும்? இதுல ட்ரெஸ் சுத்தமா இருந்தா பெருமடிக்கிறார்கள்லாம் கிடையவே கிடையாதுங்க. கிளீனா இருங்க. நம்மளை மற்றவங்க எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். எப்படி இருக்கணும்? அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? சூரத்துல் முஸ்ஸம்மில் ஆரம்பமாக இறங்குச்சு, சூரத்துல் முத்தஸிர் ஆரம்பமாக இறங்குச்சு. அது அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் கட்டளை என்ன தெரியுங்களா? ஆரம்பமா இட்ட கட்டளைகள்ல இதுவும் ஒன்று. வசியாபக ஃபதஹிர், நபியே உங்களுடைய ஆடையை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். ட்ரெஸ் சுத்தமா இருந்தா தாங்க பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். ரசூலுல்லாஹ் போய் என்ன செய்ய போறீங்க? நீங்க இஸ்லாத்தை பத்தி சொல்ல போறீங்க, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க போறீங்க. உங்க ட்ரெஸ் எப்படி இருக்கணும்? நீட்டா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். முஸ்லீம்களுடைய, குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய ஆடை எப்படி இருக்கணும்? பாயா அழுக்கா வருவாரு, அப்படியே வேர்த்து ஊத்தும், இப்படி இருக்கக்கூடாது. சுத்தமாக இருப்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அல்லாஹ்வுடைய ஆரம்பமான கட்டளைகளில் முதல் கட்டளை வசியாபக ஃபதஹிர், நீங்கள் ஆடையை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, இதை சொல்லிட்டு தான் சொல்றான், வசியாபக ஃபதஹிர் வர்ருஜ்ஸ யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர். நபியே, போர்வை போர்த்தியவரே எழுந்திருங்கள், அச்சமூட்டி எச்சரியுங்கள். வரப்பக ஃபகப்பிர், அல்லாஹ் தான் மிக பெரியவன் என்று சொல்லுங்கள். ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தான் பெரியவன், இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம்னு நீங்க சொல்லணும்னா உங்க ஆடை என்ன செய்யணும்? சுத்தமா இருக்கணும். அடுத்து, மாற்று மதத்தவர்களுக்கென்றே உரிய சில ட்ரெஸ் இருக்கு.
அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போடாதீங்க. உதாரணத்துக்கு காவி நிற ட்ரெஸ்ஸு. இன்னும் சொல்கிறதா இருந்தால் இந்த ஸ்கூல்லலாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா வேஷம் போடுற போட்டி அப்படின்லாம் நடக்கும். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அப்படின்லாம் வைக்கிறாங்க இல்லையா? அந்த நேரத்தில் கிருஷ்ணர் மாதிரி ராமர் மாதிரி யார் ட்ரெஸ் போட்டு போகிறாங்க? புர்கா போட்டுக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகிறாங்க. தயவு செஞ்சு இது மாதிரிலாம் பண்ணிடாதீங்க நம்ம பிள்ளைங்களை. இது ஒன்று. அப்புறம் பெருமையான ஆடை அதை வாங்கினாலே அது யார் தான் போடுவாங்க? பெருமை பிடிச்சவங்க தான் போடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக அது வேணாம், தவிர்ப்பது நல்லது. அதே போல் ஆண்களுக்குள்ள ஆடையை பெண்கள் போடுறது. பெண்களுக்குரிய ஆடையை எந்த அளவுக்குன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பையன்தான், என்னவே பிறக்க மாட்டேங்குது, பொண்ணு என்ன தெரியுமா செய்வாங்க? அந்த பையனுக்கு எந்த ட்ரெஸ் போட்டு பார்க்குறது? தயவு செஞ்சு இந்த வேலையை செய்யாதீங்க, ஹராம். அதே போல் பொம்பளை பிள்ளை, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளையே இல்லைன்னா கூட என்ன செய்யக்கூடாது? அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்காதீங்க, இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஆண்கள் பட்டாடை உடுக்கக்கூடாது. கரண்டைக்கு காலுக்கு கீழே என்ன செய்யக்கூடாது? ஒரு காலெல்லாம் இருந்துச்சுங்க, கரண்டை காலுக்கு கீழே ட்ரெஸ்ஸு போட்டு அப்படி திட்டு விழும், அவ்வளோ திட்டுவாங்க வீட்டில் பெரியவங்க. இன்னைக்கு அசால்ட்டா அதை பாவன்றதை மறந்து ரொம்ப நாள். ஹதரத் உமர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், புகாரியில் வருது, கரண்டை காலு கீழே ட்ரெஸ்ஸு போனால் அந்த பகுதி நரகத்திற்கு செல்லும். அந்த பகுதினா அதை வெட்டி அனுப்புவான் அப்படின்னு அர்த்தம். அவர் தான் போவாருன்னு அர்த்தம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கத்தியில் குத்தப்பட்டு ரத்தம் போய்கிட்டு இருக்கு, பாலை கொடுத்தா அப்படியே ஓட்டையில் வருது, அப்படியே மயக்கமாக படுத்திருக்காங்க. வந்து பார்க்கறதுக்கு வருவாங்கல்ல, அப்படி பார்க்க வரும்போது திடீர்னு உமர் ரலியல்லாஹுவுக்கு நினைவு திரும்புது. ஒருத்தர் நிற்கிறாரு, நினைவு அப்படியே திரும்பிட்டு பார்க்குறா. வந்து பார்க்க வந்தவருக்கு லுங்கி என்ன செய்யுது? உமர் என்ன செஞ்சாங்க? அந்த மயக்கத்தில் கரண்டை காலு கீழே ட்ரெஸ் இருக்கு மேலே தூக்குனாங்க. எப்போ? அந்த மயக்க நிலையில கூட. அப்போ இது ரொம்ப முக்கியமானது. அதே போல ட்ரெஸ்ஸு போடும்போது என்ன செய்யணும்னா வலது பக்கமாக போட வேண்டும். ஆடை அணியும் பொழுது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் தஆலா ஆடையை கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி வர்ஸகனிஹி மின் கைரி ஹவ்லி மின்னி வலா குவா. புத்தாடை உடுப்போம் இன்ஷாஅல்லாஹ் பெருநாள் அன்னைக்கு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி மா வாரி பிஹி அவ்ரதி வ அத்தஜம்மலு பிஹி ஃபி ஹயாத்தி. அதே மாதிரி ஆடை கலட்டும் போது பிஸ்மில்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லாஹு, இது போன்ற துஆக்களையும் என்ன செய்யறது? ஓதிக்கொள்வது. குறிப்பாக கடைசியாக ஒரே ஒரு செய்தி, ஆடையை விட்டு எப்பொழுதும் எந்த நிலையிலும் விலகக்கூடாது. குளிக்கும் பொழுதும் சரியே, எப்பொழுதும் குளிக்கும் போதும். சில பேர் இப்படிலாம் பேசுவாங்க, ஏன் நம்ம 4 சுவருக்கு உள்ளதானே இருக்கிறோம், யார் பார்க்க போறா அப்படின்னு. அல்லாஹ் பார்க்குறானா இல்லையா? சரி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வை கண்டு நீங்கள் வெட்கப்படுங்கள். யாரை பார்த்தா வெட்கப்படுவீங்களே? ஒரு மனிதனை இயல்பு, ஒருத்தர் கீழே விழுந்துட்டாருன்னு வைங்க, லுங்கி மேலே வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் காரியம் என்ன செய்வார்? அவ்வளோ அடிபட்டிருக்கலாம், அதெல்லாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் எதுதான் என்ன செய்வார்? அப்போ வெட்கன்னு ஒன்று இருக்குது. மற்ற மனிதர்களுக்கு மத்தியில் வெட்கப்படுறீங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அல்லாஹ்வை நினச்சி வெட்கப்படுங்க. சில பேர் அல்லாஹ் பாதுகாக்கணும், கொஞ்சம் வரம்பு கடந்து இப்படி பேசுவாங்க. சரி, அப்போ ட்ரெஸ் போட்டால் அல்லாஹ்வுக்கு தெரியாதோ? ட்ரெஸ் போட்டால் குளிக்கும் போது ஆடையை உடுத்துட்டு குளிக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு தெரியாமல் போயிருமோ அப்படின்லாம் பேசுவாங்க. அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஆடையோடு குளிக்கின்ற நபரை அல்லாஹ் பார்க்கும்போது ஒழுக்கம் உள்ள மனிதனாக தெரிவான். ஆடை இல்லாமல் குளிக்கின்ற மனிதனை பார்த்தால் ஒழுக்கமற்ற மனிதனாக அல்லாஹுக்கு தெரிவான். இந்த வித்தியாசம் கண்டிப்பாக இருக்குமா இல்லையா? எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நம்ம அவர்களை மானத்தை மறைத்து மரியாதையோடு வாழக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.